கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். தேவனுடைய பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய ஒரு கேள்வி இல்லை. கட்டளையை கை கொள்றாங்களா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேதத்தில் ஆண்டவர் கட்டளைகளை எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றையும் படித்து அதன்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போ ஒருத்தவங்களோட நம்ம பேசுகிறோன்னு வைங்களேன், அவங்களுடைய சுவாபம் நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க கொலை பண்ண மாட்டாங்க, இவங்க பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க, தகப்பனின் தாயை நல்லா கனம் பண்ணுவாங்க இல்லையா, அந்நிய தெய்வர்களை நமஸ்கரிக்க மாட்டாங்க, சொரூபத்தை வணங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனத்தின்படி நடந்துட்டா இந்த வேத வசனம் உங்களை பாதுகாக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வேத புஸ்தகம் எல்லா வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. உயிருள்ள ஒரு தெய்வம் எழுதுனதுதான் இந்த வேத புஸ்தகம். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உணர்கிறோம். அவர் இந்த வசனத்தின் மூலமாய், வேத புஸ்தகத்தின் மூலமாய் நம்மோடு இடைபடுகிறார். அதுதான் உண்மையான சத்தியம். அப்போ இந்த வேத புஸ்தகத்தை படித்து இதில் இருக்கிற கட்டளை என்னன்னு அறிந்து அந்த கட்டளையை நான் செய்ய முற்படும் போது நான் கடவுளுக்கு கூட தோழனாய் மாறுகிறேன். ஏன்னா அவர் சொன்னதை நம்ம செய்கிறோம்ல, அவர் போட்ட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம்ல. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதை கர்த்தருக்கு பிரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பலி செலுத்தினா சரியாயிரும் நம்ம நினைக்கக்கூடாது. அது சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்டளையை கை கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தோழனாய் மாறிவிடுவார். தோழனுக்கு என்ன செய்வாங்க? தோழன் தப்பா போக விரும்புவாங்களா? ஒரு தோழன் தன் நண்பன் அழிஞ்சிடணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் சிநேகிதர்கள், என் சிஷ்யர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துக்கு தோழனாய் மாறுவோம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவு மேலே உள்ள வசனத்தை கூட்டிட்டு பாருங்க. 2வது 10 கட்டளைகளை தினமும் படித்து இதில் நான் எவ்வளவு மாற்றப்பட வேண்டும் என்று பாருங்க. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். உங்கள் பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். உடைய ஆளுகை எங்களுக்குள்ள இறங்கட்டும். நீர் விரும்பினபடி நாங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.